தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. 23/4/2025 அன்று JCM நிலைக்குழு கூட்டத்திலே விவாதிக்கப்பட்ட சில முக்கியமான பிரச்சனைகளை பற்றி நாம் இந்த பகுதியிலே பார்ப்போமா? 63வது நிலைக்குழு கூட்டமானது 23/4/2025 அன்று நடைபெற்றது. அந்த கூட்டத்தினுடைய முக்கிய சாரங்கள் குறித்தோ அல்லது அதனுடைய நடவடிக்கை குறிப்போ இன்னும் அரசாங்கம் வெளியிடவில்லை. ஆனால் AFDEF ஆல் இண்டியா டிஃபென்ஸ் எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷனுடைய பொதுச் செயலாளர் மற்றும் JCM ஸ்டாண்டிங் கமிட்டியினுடைய உறுப்பினர் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையிலே இந்த பகுதியானது தொகுக்கப்பட்டிருக்கிறது. 8வது ஊதியக்குழு உடனடியாக அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கைக்கு 8வது ஊதியக்குழு அமைப்பது குறித்தும் மற்றும் அதற்கான டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்பதும் ஃபைனல் ஸ்டேஜிலே, அதாவது இறுதி கட்டத்திலே இருக்கிறது என்றும் அரசாங்கம் மிக விரைவிலே இது குறித்த முடிவினை அறிவிக்கும் என்றும் சொல்லப்பட்டது. அடுத்ததாக முக்கியமான பிரச்சனை, இந்த ஃபைனான்ஸ் ஆக்ட் மூலம் CCS பென்ஷன் ரூல்ஸை திருத்தியது. இந்த CCS பென்ஷன் ரூல்ஸை ஃபைனான்ஸ் ஆக்ட் 2025 மூலம் திருத்தியதனால் ஓய்வூதியர்களிலே எதிர்காலத்திலே ஒரு பிளவு ஏற்படும், அவர்களுக்குள்ளாக மாறுபாடுகள் ஏற்படும் என்கின்ற அச்சமானது அனைவருக்கும் இருந்தது. 8வது ஊதியக்குழுவினுடைய பரிந்துரைகளையாவது இலாக்கா ஊழியரை போன்றே அமுல்படுத்துமா அல்லது அதற்கும் கூட இந்த சட்டத்தினை பயன்படுத்துமா என்கின்ற அச்சம் இன்னும் நம்மை விட்டு நீங்கிடவில்லை என்பதுதான் யதார்த்தம். இது குறித்து அந்த பிரச்சனை விவாதிக்கப்பட்ட நேரத்திலே DOPTயினுடைய செயலாளர் ஓய்வூதிய அமைச்சகத்திற்கு உடனடியாக இது குறித்த விளக்கத்தினை அளித்திடுமாறு பணித்திருக்கின்றார். என்ன விளக்கம் வரப்போகிறது என்பதை நாம் பார்ப்போம். அதற்கு பின்னால் நம்முடைய கருத்துக்களை நாம் பதிவு செய்வோம். அடுத்ததாக, தொழிற்சங்க நிர்வாகிகள் 2 முறைக்கு மேலாக அவர்களுடைய சர்வீஸ் காலத்திலே தொழிற்சங்க நிர்வாகிகளாக பணியாற்ற முடியாது என்ற நடத்தை விதிகள் 15(1) படி ஏற்கனவே வெளியிட்டிருக்கக்கூடிய ஆணையை திரும்ப பெற வேண்டும் என்பதற்கான சட்ட போராட்டத்திலே மும்பை உயர்நீதிமன்றத்திலே அது சாதகமான தீர்ப்பினை பெற்றிருப்பதனால் அதை உடனடியாக அமுல்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையானது எழுப்பப்பட்டது. விரைவிலே இதற்கான ஆணை வெளியிடப்படும் என அரசாங்கத்தால் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து, அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு LTC M80 ஃபேரிலே ஏற்கனவே சென்றவர்கள், அதாவது ஆத்தரைஸ்ட் ஏஜென்ட்ஸ் மூலமாக இல்லாமல் தனியார் மூலமாக டிக்கெட்டுகளை பதிவு செய்து LTC பயணம் மேற்கொண்டவர்கள் எல்லாம் அந்த LTC பயணமானது நிராகரிக்கப்பட்டு முழுமையான பணம் பிடிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்திலே கூட ஏராளமான பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பளித்து, ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அந்த 4 வருடங்கள் என்பது மீண்டும் இன்னொரு 4 வருடங்கள் தேவை என்பது ஊழியர் தரப்பினுடைய கோரிக்கை. இதை தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தப்பட்டது. இதுவும் அரசாங்கத்தினுடைய பரிந்துரையில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக, இந்த புதிய கல்விக் கொள்கை என்பது 2022-2023 ஆண்டிலே வெளிவந்தது. இந்த புதிய கல்விக் கொள்கையினுடைய அடிப்படையிலே 1ஆம் வகுப்பு படிப்பதற்கு முன்னாகவே 3 ஆண்டுகள் மழலை பள்ளியிலே படிக்கலாம் என்கின்ற ஒரு விதியானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த விதி உருவாக்கப்பட்ட நேரத்திலே அந்த 3 வருடங்களுக்கு, 1ஆம் வருடத்திற்கு முன்னதாக 3 வருடங்களுக்கு குழந்தைகளுக்கான கல்வி சலுகை படி என்பது 2023-2024 ஆண்டு முதல் தான் வழங்கப்பட்டது. இதனை 2022-2023 வருடம் முதல் வழங்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கைக்கு இதனை பரிசீலிப்பதாக உறுதி தரப்பட்டிருக்கிறது. அதே போன்று குரூப் இன்சூரன்ஸினுடைய தொகை என்பது 7வது ஊதியக்குழுவினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் இல்லை என்றாலும் கூட குறைந்தபட்சம் 60,000 6 லட்சமாக உயர்த்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைக்கு 60,000 3.5 லட்சமாக உயர்த்துவதற்கான பரிந்துரையினை டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் விரைவிலே அளித்திட வேண்டும் என்கின்ற ஒரு முடிவானது எடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக, 7வது ஊதியக்குழுவிலே இந்த ஆப்ஷன் தரக்கூடிய அந்த சலுகையானது 25/7/2016 பின்னதாக இல்லாமல் இருப்பதை சுட்டிக்காட்டி குறைந்தபட்சம் 1 வருடமாவது அது அளிக்கப்பட வேண்டும், 25/7/2017 வரை நீட்டிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எழுப்பப்பட்டது.
நம்முடைய அஞ்சல் துறையிலே கூட பலர் MACP 2 பெறக்கூடிய நேரத்தில் 2800 இருந்து 4200க்கு செல்ல முடியாமல் நிறைய ஏராளமான ஒரு பே ஃபிக்சேஷனிலே இழப்பினை சந்தித்திருக்கின்றார்கள். ஐதராபாத் நிர்வாக தீர்ப்பாயத்தினுடைய ஆணையை அமுல்படுத்திய அஞ்சல் நிர்வாகம் பின்னர் அதனை திரும்ப பெற்றுக்கொண்டது. அதனாலும் ஏராளமான தொகை ஊழியரிடமிருந்து பிடித்தம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த பிரச்சினை தீர்வு காணப்பட வேண்டும் என்று எழுப்பிய கோரிக்கைக்கு இதனை முழுமையாக அந்த கூட்டத்திலே நிராகரித்திருக்கின்றார்கள். இதை மீண்டும் மறுபரிசீலனை செய்ய முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக 1/1/2004க்கு முன்னதாக எந்தெந்த வேக்கன்சிகள் இருந்ததோ அந்த காலி இடங்கள் எல்லாம் 1/1/2004க்கு பின்னால் அறிவிக்கப்பட்டு அவைகள் நிரப்பப்பட்டிருந்தால் அந்த வேக்கன்சி வருடங்கள் மற்றும் கணக்கில் எடுத்துக்கொண்டு, அதாவது 2004க்கு முன்னதாக இருக்கக்கூடிய அந்த வேக்கன்சி வருடங்களிலே யாரெல்லாம் தேர்வு பெற்றிருக்கின்றார்களோ அத்தனை பேரையுமே பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இணைத்திட வேண்டும் என்கின்ற கோரிக்கையானது எழுப்பப்பட்டது. இந்த கோரிக்கையை பொறுத்தளவிற்கு பரிசீலிப்பதாக உறுதிமொழி சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் அண்ட் பென்ஷன் வெல்ஃபேர் மற்றும் செலவினத்துறை அவர்களை கலந்து இதற்கான முடிவெடுப்பதாக அந்த பரிந்துரை செய்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது. போர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் அவார்டு நடுவர் குழுவினுடைய தீர்ப்புகள், ஏற்கனவே நடுவர் குழுப்பினுடைய தீர்ப்புகள் குறித்து அந்த 3 தீர்ப்புகளிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறித்த மிக விவரமான ஒரு பதிவினை ஒரு 10 மாதங்களுக்கு முன்னால் நாம் வெளியிட்டிருக்கின்றோம். அவைகளை நிறைவேற்றப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்த பொழுது அவைகளை நிறைவேற்றுவதற்கு பதிலாக மீண்டும் ஒரு முறை ஊழியர் தரப்புடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு சரியான முடிவாக அமையாது என்பது என்னுடைய ஆழமான கருத்து. அதே போன்று பண்டிகை முன்பணம் என்பது மீண்டும் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைக்கு இது 8வது ஊதியக்குழுவின் பரிசீலனைக்கு உட்படுத்தப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கெல்லாம் 8வது ஊதியக்குழுவினுடைய பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட வேண்டுமா என்பது நிச்சயமாக ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாகத்தான் இருக்க முடியும். அதே போன்று இலாக்காவினுடைய தேர்வு எழுதுகின்ற பொழுது முன்னர் 1 ஏப்ரல் என்பதுதான் ஒரு குவாலிஃபையிங் சர்வீஸ் கணக்கிடுவதற்கான வருடமாக இருந்தது. அதனை 1 ஜனவரி என மாற்றி அமைத்திருக்கிறார்கள். இதனால் பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே மீண்டும் 1 ஜனவரி என்பதற்கு பதிலாக ஏப்ரல் முதல் நாள் என மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை எழுப்பப்பட்டது. இதை பரிசீலிப்பதாக உறுதிமொழி தரப்பட்டிருக்கிறது. வீடு கட்டுவதற்கான முன்பணம் 25 லட்சத்தில் இருந்து 50 லட்சமாக உயர்த்தப்பட வேண்டும். அதே போன்று ஏற்கனவே கட்டப்பட்டிருக்கக்கூடிய வீட்டினை புதுப்பிப்பதற்காகவோ அல்லது ரிப்பேர் செய்வதற்காகவோ பராமரிப்பதற்காகவோ 2வது HPA வழங்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையானது எழுப்பப்பட்டது. இதுவும் 8வது ஊதியக்குழுவினுடைய பரிசீலனைக்கு அனுப்பப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக ஒரு ஊழியர் அலுவலகத்திற்கு தாமதமாக வந்தால் ஒரு மாதத்திற்கு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் என்று 2 முறை மட்டும் அவைகள் அனுமதிக்கலாம் என்று இருக்கிறது. அதாவது 2 மணி நேரம் 2 நாட்கள் தாமதமாக வந்தால் அவைகளை அனுமதித்திடக்கூடிய அதிகாரம் என்பது இருக்கிறது. தற்பொழுது பயோமெட்ரிக் சிஸ்டம் வந்திருப்பதனால் 10 மணி என்றால் 10:05க்கு வந்தாலும் கூட அது லேட் அட்டெண்டன்ஸ் ஆக வருகிறது. ஆக இது ஒரு பிரச்சனையாக இருப்பதனால் இதற்கு தீர்வு காண்பதற்காக ஒரு மாதத்திற்கு 120 நிமிடங்கள், ஒரு மாதத்திற்கு 120 நிமிடங்கள் வரை தாமதமாக வந்தால் அவைகளுக்கெல்லாம் ஒரு மன்னித்தருளக்கூடிய அந்த சட்டமானது பொருத்தப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை எழுப்பப்பட்டது. இதை கண்டிப்பாக பரிசீலிப்பதாக உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. NPS ஓய்வூதியதாரர்களுக்கு CGHS சலுகைகளையும் FMA அதாவது ஃபிக்ஸட் நிலையான ஒரு மருத்துவ படியும் வழங்குவதற்கான அந்த கோரிக்கை எழுப்பப்பட்டதிலே நிச்சயமாக இவைகளும் பரிசீலிப்பதாக உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த ஸ்டாண்டிங் கமிட்டி கூட்டத்திலே பல சாதகமான பதில்கள் வந்தாலும் கூட அரசாங்கத்திடமிருந்து வெளிவரக்கூடிய அந்த நடவடிக்கை குறிப்பினை பார்த்தால்தான் நம்மால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். ஆனாலும் கூட சில பிரச்சனைகளிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் என்பது கண்டிப்பாக வரவேற்கத்தக்கதாகும். இவைகளை தொடர்ந்து இதற்கான ஒரு ஃபாலோ அப் ஆக்ஷனை, தொடர் நடவடிக்கையினை மேற்கொண்டு
8வது ஊதியக்குழு அமைப்பதற்கு முன்னதாக அல்லது செயல்படுவதற்கு முன்னதாக இந்த பிரச்சனைகளுக்கான உத்தரவுகளை பெற்று தந்தால்தான் இவர்களுடைய முழு பயனை நாம் அடைய முடியும் என்பது என்னுடைய ஒரு ஆழமான கருத்து. அந்த திசை நோக்கி ஜேசிஎம் ஸ்டாண்டிங் கமிட்டி பயணிக்கட்டும் என்ற என்னுடைய வேண்டுகோளை அவர்கள் முன்னால் வைத்து முடிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் KVS.